ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான செல்லமே, உன்னுடைய பொறுமை, நம்பிக்கை, இந்த வாராகி மீது வைத்திருக்கும் அளவு கடந்த பாசமும் எல்லாமும் எனக்கு தெரியும். நீ வாராகி மீது எவ்வளவு ஆசைகளையும் எவ்வளவு பாசங்களையும் வைத்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் எத்தனை கவலைகள் இருக்கிறது, எத்தனை விதமான பாரங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இந்த பாரங்கள் எல்லாம் கூடிய விரைவில் உன்னை விட்டு போகும். எதற்கெடுத்தாலும் அழுது புலம்பி என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எனக்கு தெய்வங்கள் எப்பொழுதும் துணையாகவே இல்லை என்று புலம்பிக்கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு ஒரு நல்லதொரு மாற்றம் வந்து சேரப்போகிறது. இதுவரைக்கும் நீ என்னிடம் கேட்டது என்ன கேட்டாய்? நல்ல விஷயங்களை. இந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் எனக்கு நல்ல விஷயங்களே நடக்கவே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் எனக்கு தெய்வம் குழப்பத்தையே தந்தது. எனக்கு எல்லா விஷயத்திலேயும் தெய்வம் பாரத்தையே கொடுத்தது என்கின்றாய். நிஜமாக சொல், உனக்கு நான் உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் என்ற ஒன்றை செய்யவில்லையா? உனக்கும் உன் குடும்பத்திற்கும் திருப்தி என்ற ஒன்றை நான் செய்யவில்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் என்ற ஒன்றை நான் கொடுக்கவில்லையா? ஏன் உங்களுக்கு எது செய்தாலும் திருப்தி இல்லாமல் உள்ளது? உங்களுக்கு நான் இருக்கிறேன், அதாவது ஞாபகம் உள்ளதா? உங்களுக்கு இந்த வாராகி அத்தனை விதத்திலேயும் உதவி இருக்கிறேன், அதாவது ஞாபகம் உள்ளதா? சரி, இதுவரைக்கும் ஞாபகங்கள் இல்லாவிட்டாலும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யாரும் இல்லை என்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல விஷயங்களை செய்ய நான் இருக்கிறேன் என்று நிறைய போராட்டம், வாழ்க்கையில் கொஞ்ச நெஞ்ச போராட்டம் அல்ல, நிறைய போராட்டம், நிறைய வேதனை, இது மட்டுமே இருந்தது வாழ்க்கையில். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் வேதனை, போராட்டம் இது எதுவும் இருக்காது. நீ எதை நோக்கி ஓட ஆரம்பித்தாயோ அது மட்டுமே தான் இருக்கும். என்ன நீ என்னிடம் கேட்டு வந்தாயோ அது மட்டுமே தான் உன்னிடம் இருக்கும். யார் பற்றியும் நீ கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்குவார்கள், அதை செய்து விடுவார்கள், இதை செய்து விடுவார்கள் என்று எதையை பற்றி கவலைப்படாதே. உன்னுடைய சோக காலங்கள் அத்தனையும் முடிந்துவிட்டது. எல்லாமும் சரியாக நடக்கும். நீ நினைப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சரியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். ஏதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடப்பது போல இருந்தால் அதை நீ தாராளமாக உபயோகப்படுத்திக்கொள். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு இருக்காதே. சில வழிகள் உனக்கு நான் கொடுத்தாலும் அந்த வழிகளிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதையும் உனக்கு நான் பாடமாகவும் உனக்கு நான் அறிவுரையாகவும் கூறி இருக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாமும் சிறப்பாகவே நடக்கும். இனி வருவது நல்லதொரு காலம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களை நோக்கி கெட்ட விஷயங்கள் வராது, நல்ல விஷயம்தான் வரும். கவலைப்படாமல் இருங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கமே.